ரீசெண்டாக மதுராந்தகத்தில் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். சவுத் சென்னையில் உங்களுக்கு தாம்பரம், அடுத்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயிலாம் இருக்குது. இதை தாண்டி ஏன் மதுராந்தகத்தை சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டிருந்தாரு. 1 or 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போது நானே ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் அதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சவுத் சென்னையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னா மெயினாக சவுத் தமிழ்நாடுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோன்னா இதோட க்ரோத் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக இருக்குது. தாம்பரம் அடுத்து ஜிஎஸ்டி ரோடு மட்டில் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்டில் உங்களால் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறோன்னா உன்னை தாம்பரத்துலேருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர், இல்லை குடுவாஞ்சேரிலேருந்து 5 கிலோமீட்டர் உள்ள, செங்கல்பட்டுலேருந்து 5 கிலோமீட்டர் உள்ள, இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு செங்கல்பட்டை தாண்டி அது நிறைய இருக்குது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அந்த வளர்ந்த இடமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து வில்லேஜாக இருக்குது. உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு அடுத்த ஒரு பெரிய டவுன்ஷிப்பாக இருக்குன்னா மதுராந்தகம் தான். அங்கே குளோபல் சிட்டின்னு ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மதுராந்தகத்தில் நாங்கள் சஜஸ்ட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஜிஎஸ்டி ரோடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டுவர்ட்ஸ் திருச்சி போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 100 மீட்டரில் போனீங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர் தான். உங்களுக்கு வந்து நைல் நகர்னு ஒன்று இருக்கும். ஃபேஸ் 1 போட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு ஃபுல்லாக வந்து அங்கே வந்துட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2 அங்கே போட்டிருக்காங்க. அங்கேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 75% சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போது ஏன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன். உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், செங்கல்பட்டுக்கு அடுத்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சவுத் சென்னையோட பெரிய சிட்டியாக வளரப்போகுது அப்படின்னா அது மதுராந்தகம் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம கனெக்டிவிட்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கேருந்து உங்களுக்கு மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு 300 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஜிஎஸ்டி ரோடும் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. 1 to 1.5 கிலோமீட்டர் தான் வரும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கி போட்டிங்கனாலும் சூப்பர் தான். 3000 ரூபாய்க்குள்ள ஒரு பிளாட் கிடைக்கிதுன்னா தயவு செஞ்சு வாங்கி போடுங்க. 21 lakhs இருந்தால் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்களே உங்களுக்கான ஒரு லேண்டை ஓன் பண்ணிக்கலாம். ஸோ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் சவுத் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு மதுராந்தகம் ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் மதுராந்தகத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் இந்த பிளேஸில் இல்லை வேறு எந்த பிளேஸில் இருந்தாலும் ஸோ தட் உங்களை பார்த்தும் அடுத்தவங்க வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபியூச்சருக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மதுராந்தகம் பெஸ்ட் சவுத் சென்னையில். ஸ்டேட் நியூஸ் தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக சென்னை ரிலேட்டடாக அதை சுற்றி டவுட் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இல்லாட்டி எங்கள் டீம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு. அண்டு உங்களோட ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பிளாட்டு, ஃப்ளாட்டு, ரீசேலு, டைரக்ட் சேலு, எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.